வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. இது உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இன்னைக்கு மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் கூட தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஆப்வியஸ்லி அவங்களோட டிஷ்ஷஸை நம்ம பார்க்காம நம்ம யூடியூப்ல எங்கேயுமே ஸ்க்ரால் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ டிஷ்ஷஸ், அவ்வளோ ரெசிபீஸ், சச் ஸ்வீட், ஹம்பிள், ஒரு எலங்கண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம யோகாம்பாள் சுந்தர் அம்மா அவங்களோட தான் ஒரு சூப்பரான ஒரு கூலான கான்வர்சேஷன் வந்து வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்டா. ஓகே, உங்களை பார்த்தாலே எங்க எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் தானாவே வந்துரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாவும் இருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ மாமா. ஓகே, ரொம்ப உங்களோட டிஷ்ஷை தெரியாத ஆளே கிடையாது, உங்களை யூடியூப்ல பார்க்காத பர்சன்ஸே கிடையாது. அப்போ நீங்க இப்போ வந்து குக்கிங்ல ஒரு செலிபிரிட்டியா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா? இல்ல நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நான் அப்படி நினைக்கல. ஏன்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ இன்னும் எனக்கே கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்களுக்கு வந்து நீங்க நல்ல ஒரு செஃப், சூப்பரா சமைப்பீங்க, எங்களுக்காக டிஷ்ஷஸ்லாம் நிறைய செஞ்சு நாங்களும் கத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவல் யோகாம்பாள் சுந்தர் அம்மா வந்து யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்றீங்களா? ஆக்சுவல் யோகாம்பாள் சுந்தர் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் லேடி. ஃபேமிலி 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 இதுதான் அவளுடைய பெரிய இது. குழந்தைகள், பேரம்பேத்தி, அம்மா அப்பா, பிரதர்ஸ், இப்படி தான் அவளுடைய லைஃப் இருந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நல்லா ஒரு சமையல் பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ வெளி உலகத்துக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ரொம்பவே எனக்குமே வெளி உலகத்தை பற்றி அவ்வளவா தெரியாது டில் 2011 வரைக்கும். ஸோ ரொம்பவே பேம்பர்டு லேடியாக தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி 2016 வரைக்கும் யாருக்கும் இன்னும் பெருசாக தெரியாது. 2017 என்னோடய வயசு 55. ஸோ 55 வயசில் வந்து புதியுகம்லேருந்து என்னை முதல்ல அப்ரோச் பண்ணுறதே எனக்கு ஒரே பயமாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இது. என்னோடய தம்பி ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணினான். அங்கே ஆஃபீஸில் இருந்தவா வந்து அவளை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நாத்தனார் நான் சமைப்பான்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என் ஹஸ்பண்ட் கூட அவங்க, அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதெல்லாம் அவங்களுக்குலாம் கொடுப்பார். மேடம் பண்ணிட்டாங்க சாப்பிட்டு. ஆமாம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து எங்கள் மேடம் ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு சொன்னதில் உங்கள் புதியுகமில் இருக்கிற வாளுக்கு அது தெரிய வந்து அவள் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் அப்ரோச் பண்ணி கேட்டபோது இதெல்லாம் 55 வயசுக்கு மேலே தேவையா, வேண்டாண்டி விட்டுடுன்னு அப்படி நீங்களே சொன்னீங்களா? அது எதனால் அப்படி சொன்னீங்க? ஸோ அது சொல்லணும்னா எனக்குள்ள அப்போல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருந்தது. இப்போ இல்லையான்னு கேட்டேன்னா இப்போ கண்டிப்பாக இல்லை. ரொம்ப ஒபீஸ் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பேம்பர்டாக, ஒரு க்ளோஸ்டாக ஒரு இதில் தான் இருந்திருக்கும். டிவிலாம் எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பாஷை. நான் இன்ஃபேக்ட் முதல்ல நான் வந்து பார்த்து பேசுகிறதே அவள்கிட்ட சொல்கிறதே நான் இதுதான், பாஷை என்னோடது வந்து மாற்றிக்க முடியாதுமா, அதனால உங்களோட ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆனால் சொல்லணும்னா நிறைய லிபரல் கொடுத்தா என்ன நானாக இருந்து பண்ணுறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது புதியுகம். எதுவுமே மாற்றலை அப்படியே. ஓகே, நான் உங்களுக்கோசரம்னு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்காமல் நான் இருந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது புதியுகம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரத்துக்கு இன்னி வரைக்கும் என்னால் முடியல. ஏன்னா ஸ்டில் எனக்கு அந்த இதுதான் எனக்கு செட் ஆகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு பிடிக்கிறது. வேறு யாரோடையுமே எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அதனால செட் ஆகலை. அதை ஹானஸ்டாக சொல்லிடுவேன். புதியுகம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதியுகத்தில் ஃபர்ஸ்ட்டு சமைச்ச அந்த டிஷ் வந்து என்னது மாமி? ட்ரையல் இதுக்கே வந்துட்டு நாங்கள் பண்ணினது ஒரு கண்டந்திப்பிலி ரசம்ன்றது தான் பண்ணினோம். அண்ட் ஃபஸ்ட்டு எபிசோட் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தமிழ் வருஷ பரப்போடது தான் எங்களோடது ஃபஸ்ட்டு இது. இன்ஃபேக்ட்
நான் அதை சொல்லக்கூட சொல்லியிருந்தேன். இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு கோவிலில் போயிட்டு நாங்கள் பண்ணினோம் தமிழ் வருஷப்பிறப்போட இது. அந்த இதில் வந்துட்டு அதே இண்டக்ஷன் ஸ்டவ், அதே குக்கர், அதே இந்த கீங்கிற சவுண்டோட 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின அதே இதில் நம்ம பண்ணுற ஃபீல் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னேன். எங்களோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து தமிழ் வருஷப்பிறப்போடது. அந்த அறுசுவை பச்சடியும் அப்போது கதம்ப சாம்பார் அண்ட் வேப்பம்பூ ரசம். ஓகே, இது அதான் மறக்க முடியாத ஒரு அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அது எப்படி? அது சொல்லணும்னா என்னை வந்து எல்லாருமே வீட்லேயே எல்லாருமே சொல்லுவா, யோகாட்ட வந்து எதை கேட்டாலும் மறந்து விடுவோம். சமையலை பற்றி மட்டும் ஏதாவது கேட்டோன்னா ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அது எனக்கு எதனாலன்னு தெரியாது. சாப்பிட்டது அது மாதிரி நல்ல இது சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ரொம்ப நல்ல டிஷ் ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு அப்படியே ஞாபகம், எப்போ சாப்பிட்டேன், என்றைக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சரி, உங்கள் ஃபேவரட் டிஷ் என்னப்போ? என்னோட ஃபேவரட் டிஷ்ன்னு எனக்கு எதுவுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதே தான் சொன்ன மாதிரி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். SWEETன்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு எங்கிட்ட கொடுத்து எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸ்வீட் அவ்வளோ பிரியமாமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதான் ஸ்வீட்டுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஸ்வீட்டை பிடிச்சதை விட ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் ரெசிபி பண்ணாலும் உங்கள் மனசு வந்து அது குழந்தையோட அந்த மனசு மாதிரி எப்பொழுதும் அது சிரித்த முகத்தோட அந்த டிஷ் பண்ணும் போது எங்களுக்கும் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறீங்க. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை அம்மா அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட டிஷ்ஷஸா? எப்போ இந்த இவ்வளோ ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? அது சொல்லணும்னா எல்லாமே எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ். எனக்கு வந்து கல்யாணம் 17 வயசுலலாம் சொன்னால் வந்து எல்லோரும் சிரிப்பாக இருந்ததுனால எனக்கு 17 இயர்ஸ்லலாம் 1982 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு சாம்பார், வத்தக்குழம்பு, மோர் குழம்பு அந்த மாதிரி வீட்டுக்கு டெய்லி இதுக்கு தேவையானதெல்லாம் மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் என் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி இஸ் அ வெரி பிக் ஃபுடி ஃபேமிலி. இத்தனை டிஷ் நான் பண்ணுறேனே, அதுலேயுமே வந்து நான் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு இது பண்ணினேன்னா இங்கே இருக்கிறவா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாள். நான் எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக உங்கள் டிஷ்ஷஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. அவ்வளோ ரெசிபீஸ், அவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே இது எப்படியாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்போவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய சுந்தர் சார் அவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேரில் எப்படி ஒரு அழகு இருக்குதோ உங்ககிட்டயும் அந்த அழகை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மம்மி சொல்கிறீங்க? 100%. மிஸ்டர் சுந்தர் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் இதை வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் அவர் வந்து அதாவது ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், நிறையா ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவான்றதுக்கான இது எப்படி இருக்குன்னு ஒய்ஃபை வந்து பாராட்டவே மாட்டான். சுந்தர்கிட்ட அந்த இதுவே கிடையாது. வந்து சூப்பராக இருக்குது யோகா, ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ஒரு ஒய்ஃப்க்கு வந்து எவ்வளோ பெரிய எனர்ஜெட்டிக்கான இதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன சமாச்சாரம் பண்ணினா கூட அதை அவ்வளோ நல்லா பாராட்டுவார். அதில் ஏதான ஒரு சின்ன இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஹார்ஷாக சொல்ல மாட்டார். இது வந்து நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதே இந்த மாதிரி மாற்றிப்பார், இது கொஞ்சம் அது மட்டும் இதாக இருக்குது, ஆனால் அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது. அதாவது ஜஸ்ட் மூஞ்சில் அடித்த மாதிரி சைக்கிளை கொண்டே கொட்டிட்டு அப்படின்ற ரீதியில் பேசவே மாட்டார். அதுதான் என்னை வந்து ஓகே இவருக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்றதுல இது இருக்குது அப்படின்றது. அட் த சேம் டைம் இதை பண்ணு, அதை கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ, இப்படி பண்ணு, இதெல்லாமே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து அதனாலேயே நான் நிறைய பக்கத்தில் இருக்கிற மார்வாடிஸ் கிட்டக்க, குஜராத்திஸ் கிட்டக்கெல்லாம் அவளோட ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இவென்ச்சுவலி இதை வந்து எப்படியா நம்ம கற்றுக்கணும், அவருக்கு பண்ணி கொடுக்கணும். அது வழியாக அவர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுறது தான், ஒருத்தர் மனசால் நம்ம கவர்றதை விட வயராலையும் கவரலாம். இப்போ நம்ம சேனல் யோகாம்பாள் சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க இருக்கிறாங்க. அவ்வளோ ரெசிபீஸ், அவ்வளோ டிஷ்ஷஸ். அதாவது நாங்கள் ஒரு ரெசிபியை ஒரு நாளைக்கு படித்தா கூட வருஷக்கணக்காக நாங்கள் உங்ககிட்ட ரெசிபீஸ் கற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இனிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது இருந்திருக்கு. பட் இப்போலாம் ஒன்றும் இல்லைடா, நமக்கு டேலண்ட் இருக்கா, நமக்கு அந்த திறமை இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கா, போதும் அப்படிங்கிற அது மாதிரி நான் லெஃப்டில் பண்ணுவேன் அப்படின்ற ஆட்டிடியூட் எனக்கு என்றைக்குமே இருந்தது இல்லைப்பா.
அதாவது இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதில் நான் இன்றைக்குமே நான் இருந்ததில்லை. பிகாஸ் நான் புதுயுகம்க்கு ஷூட்க்கு வரேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் என்ன டிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டு இருக்கேனோ அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு தடவை வீட்டில் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிவிட்டு அப்பா சரியாக வருது, அதுதான் டெடிகேஷன். அது ஒன்று. ரெண்டாவது அதை நான் வந்து மீனாட்சி கிட்ட கொடுத்துட்டு அவள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அவள் பூஜையே பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஆங்கர் சொல்லி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அது வரைக்கும் அந்த கான்ஷியஸ்னஸோடய இல்லைன்னா அது சரியாக வரலைன்னா என் மூஞ்சிலேயே தெரியும். அவளே சொல்லுவாள் அது சரியா இல்லை போல இருக்கு, அம்மா மூஞ்சியே சரியா இல்லை, வேறு எடுத்துடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே நான் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்தளவுக்கு எனக்கு. ஏன்னா நம்ம வந்து சொல்லி கொடுக்குறதே பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தா தான் எத்தாப்பில் கற்றுக்கிறவாளுக்கும் அது வந்து பர்ஃபெக்டாக வரும். அவளும் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். நம்மளே எப்படியே ஹேஷியத்தோட 2 கட்டனா முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சரியாக வரலைன்னா வேஸ்ட் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள்? பாசிட்டிவ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி நெகட்டிவும் எடுத்து, அதாவது ரெண்டுமே நம்ம சமமாக எடுத்துன்னு போகணும். இதுக்கோசரம் அப்படியே ஆஹா இப்படி வந்துடுத்து அப்படின்னு நம்ம தலையில் ஏறிக்கிறதும் இல்லை, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மூலையில் உட்காந்து. இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலைப்பா. இனிஷியல் ஸ்டேஜில் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வரைச்சையில் ரொம்ப நான் வீட்டில் வந்து அழுவேன். வாழ்ட்டெல்லாம் அம்மா இது மாதிரி பப்ளிக் எதுக்குன்னு போயாச்சுன்னா இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாதுமா, விட்டுடு, நோ ப்ராப்ளம், எல்லாம் தன்னால் சரியாயிடும் அப்படின்னு தான் என்னோடய பசங்கள்லாம் என்னை தேத்துவா. ஆனால் அப்புறம் அந்த பாடி ஷேமிங்கை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் எனக்கு சாப்பாடு போடுறேன் நான் குண்டாக இருக்கிறதுக்கு, அதனால் அதை பற்றி இப்போல்லாம் கவலைப்படுறதே இல்லை. தவிர யாராவது ரொம்ப ஓவராக சிரிக்கிறேன்னு சொன்னால் ஓகே உன்னால் முடிஞ்சால் சரி, இல்லைன்னா விட்டுருவோம். ஸோ மச் ஆஃப் இந்த ரெசிபிஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த டிஷ்ஷஸ் கொடுத்துருக்கீங்க, இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு பிரான்ச் ஒன்று தனித்தனியாக ஆரம்பிச்சிருக்கீங்க, வேறு சில பிஸ்னஸும் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க இப்போ நிறையா. இல்லை, அது ஆக்சுவலி அது பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து இது சொல்கிற மாதிரி இது பிளட்லேயே ஓடின்னு இருக்கிற ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிஸ்டர் சுந்தரே அவர் இருக்கிறச்சே நான் பிரிட்டானியாவுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் இருக்கலை, பிரிட்டானியாவுக்கு நாங்கள் ஆன்சிலரியும் இன்னும் ஸ்டில் அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்மளோட ஃபேக்ட்ரி இன்னும் இருக்குது. அதில் ப்ரெட்டு, ரஸ்க்கு, அந்த மாதிரி பாவ் பன்னு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பட் நாங்கள் வி ஆர் ஆன்சிலரி ஃபார் பிரிட்டானியா. ஸோ நாங்கள் பண்ணி பிரிட்டானியா கொடுத்துருவோம், அவங்க மார்க்கெட் பண்ணிப்பாங்க அவங்களோட கவரில் போட்டு. ஸோ அந்த ஒரு இதை எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் எல்லாத்தையுமே 2010 க்ளோஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் அதுவும் வந்து சொல்லணும்னா மிஸ்டர் சுந்தர் வந்து 2010 வந்து நம்ம இதுக்கு மேலேயும் ஓடி சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம், குழந்தைகள் 2 பேரும் படிக்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் 1 or 2 years அவள் முடிச்சுடுவா, நம்ம இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணலான்மே, நம்ம வேணுங்கிற அளவுக்கு கோவில் குளமெல்லாம் நல்லா சுற்றி பார்த்து நம்ம டைம் இனிமே நமக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே பண்ணின்றது இல்லை யோகா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கு வந்து சம்பாதிச்சது போரும்னு சொல்லி தோணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு எத்தனை பணம் வந்தாலும் போரும்ன்ற எண்ணம் வராது. ஸோ எப்போ உங்களுக்கு நம்ம சம்பாதிச்சது போரும், நமக்கோசரம் இருக்கலாம்னு தோன்றதோ கரெக்டான டைம் மூடிடுங்கோ அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் எல்லாத்தையுமே மூடிட்டார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவருக்கு அதை என்ஜாய் பண்ணக்கூடியது பகவான் கொடுக்கல, அவ்வளோதான் நம்ம என்ன சொல்ல முடியும். எல்லோரும் வந்து அவளுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் முடிஞ்சதும் கிளம்ப வேண்டிதான். அது அவருக்கு வேறு மாதிரி பகவான் கொடுத்துருந்தார். ஆனால் அவர் என்ஜாய் பண்ணவே இல்லையன்றது தான் ஒரு சின்ன வருத்தம். இத்தனை வருஷம் எல்லாருக்கோசரமும் அவர் கஷ்டப்பட்டார், எல்லாம் பண்ணினார். ஆனால் என்ஜாய் பண்ணலாம்ன்ற நேரத்தில் அவருக்கு பகவானுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிடுத்து, அதனால கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால் அது அந்த ஃபேக்ட்ரி மட்டும் அப்படியே இருந்தது. ஸோ அப்போது நம்ம அதை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதில் நம்மள நம்பி 200 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டுருக்கா, என்னால் போய் அதை டிரெக்டாக பார்த்துக்கவும் முடியாது. ஸோ சுந்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் பார்த்துக்கிறேம்மா, டோன்ட் வரி, நீங்கள் என்கிட்ட இது பண்ணி கொடுங்க. ஸோ நான் அவர்கிட்ட அதை ஸோ இன்னும் ஸ்டில் நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது, ரன் ஆகிட்டுருக்கு. அது ஸ்டில் பிரிட்டானியா மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் எங்களோட ஃபேக்ட்ரின்னு பண்ணி வருது தான். பிரிட்டானியா ப்ரெட்டு, ரஸ்க்கு, பன்னு எல்லாமே. ஓகே, ரொம்ப சிறப்பு மாமி.
கை நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் இதை வாங்காம எப்படி இருக்க முடியும்? தேங்க்யூ. இது வந்து பாசுந்திப்பா, குங்குமப்பூ பாசுந்தி. செம்மையா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உங்க டிஷ்ஷஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. பாசுந்தி வந்து கரெக்டான அந்த டெக்ஸ்டர், இனிப்பு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போட்டிருந்தீங்க மாமி. அண்ட் இது கட்லெட். கட்லெட்டு இது கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்பூன் நான் சாப்பிட்டா காலியாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதனால நம்ம பேசுவோம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து நம்மளும் ஏதோ ஒரு உபயோகமாக இருக்கும், உலகத்துக்கு 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜிலலாம் பார்க்க போனேன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் என்னை அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு போட்டதே என் பசங்களுக்கெல்லாம் பத்தின் தெரியும். முதல்ல கோ ஆங்கரே என்னை வந்து அம்மான்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சது இவங்களுக்குலாம் அப்படியே பொங்கி எழுதுட்டாங்க. நான் கூட அப்படிதான் சொன்னேனே. பொங்கி எப்படியோ ஆளாம் உன்னை அம்மான்னு கூப்பிடுவா, நீ எங்களுக்கு தானே அம்மா அப்படிவா. சரிப்பா என்ன இல்லைங்க. ஆனால் அது இவென்ச்சுவலி அவளுக்குமே அது பழகிடுது. எங்கே போனாலும் எல்லாரும் அம்மா அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு அன்பா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயா நினைச்சு உங்களை கூப்பிடுறது. அதுதான் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா எது சக்ஸஸ்ன்னு, அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். அவர் உங்களை செல்லமா எப்படி கூப்பிடுவாரு? யோகான்னு தான் கூப்பிடுவார். குண்டம்மா அப்படின்னு. அடடா, கோச்சுப்பீங்களா? இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டில் யூ மிஸ் தட் வாய்ஸ்? ஆஃப் கோர்ஸ் நாட். ஓகே, நம்ம கூட தான் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அருமையான மனிதர். எங்களுக்காக இவ்வளோ அழகான ஒரு அம்மாவை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிங்கும் போது நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். நாங்களாம் அதை ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாட்களில் நாங்கள் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபேவரட் டிஷ்னா எதுமா? அதே தான், வைஃப் எப்படியோ அப்படியே தான் ஹஸ்பண்ட். ஓகே, அவருக்கும் ஸ்வீட்டா? ஆமாம், அதாவது சொல்லணும்னா கொஞ்சம் நான் நைட் டின்னர் கொடுத்துட்டு நான் உள்ளே போய் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலையை விட்டுன்னு உட்காந்துட்டுருப்பார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பார். ஆனால் வாய்க்குள்ளே ஒன்று இருக்கும், ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்ருப்பேன். ஸோ 2 பேருமே ஒரு குழந்தையா தான் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனதளவில் ஒரு குழந்தை நினைக்கிறேன். அவர் நினைச்ச கனவு, அவர் நினைச்ச ஒரு இடத்த நீங்க ரீச் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களாம்மா? கோர்ஸ் அவர் இருந்திருந்தாருன்னா இது வந்து அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு ரொம்ப இதுவாக யோகா ரொம்ப நல்லா சமைப்பார். என் தம்பிலாம் என்னை கேலி பண்ணுவான். ஒரு தயிர் சாதம் எடுத்துகிட்டு வருவார். யோகா பிசைஞ்சு கொடுத்த தயிர் சாதம் சாப்பிட்றியா அப்படிங்கிற, அதில் என்ன பேசுறதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். அவள் வந்து ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காடா, அதை நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது என்ன திம்பே ஸ்பெஷல் அப்படின்னு. ஒரு லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் போட்டு அது பிசைஞ்சிருக்கா. 2 வாரம் சாப்பிட்டு போகிற அப்போ தான் தெரியும். என்னடி இது தயிர் சாதத்துக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு உங்கள் வீட்டுக்கு அப்படி. அதனால் பசங்கள்ட்டையுமே அவர் அதுதான் சொல்லுவேன். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுல என்ன பெருசாக கிடையாது, அதை விட அம்மா ரொம்ப நல்லா பண்ணுறா. ஆற்றுல 2 இன்க்ரீடியன்ட் அதில் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது, நம்ம ஆற்றுலேயே சாப்பிட்லாம்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இருக்க இந்த இடத்த பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ரொம்ப கண்டிப்பா பெருமைப்பட்டிருப்பாரு. உங்களை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இஃப் ஹி ஸ்டில் இப்போ நம்ம கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? அதை பற்றி யோசிக்கவே முடியல. ஏன்னா அவருடைய அந்த சந்தோஷப்படுறதையும் அந்த பெருமைப்படுறதையும் நம்ம பார்க்க முடியலையேன்ற ஒரு இதுதான் எனக்கு இருக்கே வழி. எப்படி இருந்திருக்கும் அவருடைய ஃபீல் இந்த இது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே என்டையர் ஃபேமிலிக்கு இதில் பெருமைன்றதே இதில் எக்ஸ்பெஷலி சுந்தருக்கு வந்து தனியாகவே ஒரு இதுவாக இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கு எனக்கு தான் கொடுப்பேன். இல்லை அப்படி இல்லைம்மா, அவர் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்காரு. அவர் ப்ரெசன்ஸ் நம்ம கிட்ட இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இத்தனை தூரம் இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு டிஷ்ஷுமே இவ்வளோ பேர் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஐ ஆன் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒரு கேள்வி தான், சரியா?
இப்போ அப்படியே ரிவைண்ட் பண்ணி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை அதுக்கும் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்த யோகாம்பாள் சுந்தரம்மா கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா இப்போ இருக்க யோகாம்பாள் சுந்தரம்மா என்ன சொல்வீங்க? குட் கொஸ்டின். அப்போ வந்து யோகாம்பாள் சுந்தர் கிட்ட கேட்டேன்னா எதுவுமே தெரியாது. தலையில் அடித்தா கையில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சின்ன பாசிட்டிவாக அப்படியே. ஆனால் இப்போ இருக்கிற யோகாம்பாள் கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாத்துலேயும் அலர்ட்டாக இருங்க. அட் த சேம் டைம் ஏமாத்திட்டா அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம ஏமாறதுக்கு ரெடியாக இருந்தோம். நம்ம தெரியாத முட்டாள்தனமாக நம்ம ஏமாறதுக்கு ரெடியாக இருந்துட்டு அவள் ஏமாத்திட்டான்னு சொல்லி நம்ம எதிராளி சொல்லக்கூடாது. தப்பு நம்மக்கிட்ட. நம்மளை வந்து 100% நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு இது. கண்டிப்பாம்மா, இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு கான்வர்சேஷன் உங்கள் கூட இருந்தது. உங்களை பார்க்கும்போது எங்கள் ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் ஒரு இன்ஸ்பயராக இருந்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஏஜ்ங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, ஃபிசிக்கலாக நம்ம எப்படி அப்பியரன்ஸ் இருக்கோங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. நம்ம மனசில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் மேட்டருங்கிறது ரொம்பவே அழகாக எங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் டிஷ்ஷஸ் வந்து இன்னும் எங்களுக்கு நிறைய விஷயங்களையும் சரி டிஷ்ஷஸையும் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் மனசார ஆசைப்படுறோம். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் சுந்தர் சார் அவர்களுடைய ஆசையும் இங்கே நம்ம எல்லாருக்கூடையும் இருந்து நம்மளை இன்னும் உங்களை மேலும் மேலும் வழி நடத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதியுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி அம்மா. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் யோகாம்பாள் சுந்தரம்மா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பேச்சில் தானாகவே இருக்கக்கூடிய அந்த சிரிப்பும் நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய விஷயமா இருக்கணும். இதே மாதிரி ஒரு அழகான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tata, bye bye from Brinda.